ஆந்திராவின் துணை முதல்வராக இருக்கும் திரு பவன் கல்யாண் அவர்கள் நிறைய விஷயங்கள் ஆந்திர மக்களுக்கு எடுத்து சொல்றதா சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்காரு. நான் ஒரு தீவிர சனாதனவாதி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சினிமாத்தனமாக ஒரு செயற்கையாக மக்களிடையே பேசும்போது கூட அவர் அந்த ஒரு இதை வெளிப்படுத்துறாரு. லட்டு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு தமிழ்ல பேசுறேன், சனாதனத்தை எதிர்க்கிறேன், இதை இந்த இந்த பிரச்சனையெல்லாம் பேசுறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் துணை முதல்வரை நோக்கி சில பத்திரிகையாளர்கள் திசை திருப்புறதை நம்ம பார்த்தோம். பெரிய கூட்டம் இருக்கு, ரசிகர் கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர் கூட்டத்துக்கு மத்தியில ஒரு இந்த மாதிரியான மத அரசியல செய்யறாரு, ஒரு பிரிவினவாத அரசியல செய்யறாரு, வெறுப்பு அரசியல செய்யறாங்க. தமிழ்நாட்டுல இதுக்கு முன்பாக ஒரு 7-8 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். இதுக்குன்னே ஒரு கட்சி இருந்தது, ஒரு தலைவர் இருந்தாரு, நம்ம சீமான் அவர்கள் தான். அது போல ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடால் தான் அது நடந்துட்டு இருக்கு. தற்சமயம் சீமானுடைய கட்சியில, நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேறி மற்ற கட்சிகள்ல சேரக்கூடிய இந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் அவர்கிட்ட இல்லை. அவர் ஒரு வெறுப்பு அரசியலை எடுத்துட்டு போறாரு. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரமா நம்ம பல சமூக ஊடகங்கள்ல பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆந்திராவின் துணை முதல்வராக இருக்கும் திரு பவன் கல்யாண் அவர்கள் நிறைய விஷயங்கள் ஆந்திர மக்களுக்கு எடுத்து சொல்றதா சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்காரு. இதுல முக்கியமா நம்ம பின்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னா, அவரு வலதுசாரி சிந்தனைகளை முன்னெடுக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு அளிக்குது. சமீபத்துல அவரு நான் ஒரு தீவிர சனாதனவாதி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சினிமாத்தனமாக ஒரு செயற்கையாக மக்களிடையே பேசும்போது கூட அவர் அந்த ஒரு இதை வெளிப்படுத்துறாரு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான சிந்தனைகள் முற்போக்கு சிந்தனைகளா இருக்கும், நம்ம மக்களிடம் இது பெருசா ரீச் ஆகாது. ஆனா ஆந்திரா மாதிரியான இடங்கள்ல இதை மக்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கிறதுல ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவரோட பின்னணி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள், எல்லா மதமும் ஒரே ஈக்குவலா இருக்கணும், சமமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்ப திடீர்னு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த உள்ளூர் அரசியல் அவர் நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுனாலயோ என்னமோ தெரியல. அது போக தென்னிந்தியாவில் வலதுசாரி அந்த கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு திடீர்னு ஒரு இந்துத்துவ சிந்தனைகளை மக்களிடையே கொண்டு சேர்க்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப செயற்கைத்தனமாக நடிகர்களை மன்னிப்பு கேட்க சொல்றது, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்றது, இதெல்லாம் நம்ம இப்போ அவரோட பேச்சுல பார்க்க முடியுது. நமக்கு அதுல ஒரு பெரிய ஈடுபாடு இல்லைன்னா கூட ஆந்திராவில் அவருக்கு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கட்சிக்காக தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க மத்தியில இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். பொதுவா தென்னிந்திய மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு முற்போக்கான சிந்தனை தான் இருக்கும். அது தமிழ்நாடு ஆகட்டும், கர்நாடகாவாகட்டும், கேரளாவாகட்டும், இது வரைக்கும் ஆந்திரா, தெலுங்கானா எல்லாமே ஒரு வளர்ச்சியை நோக்கி மாநிலத்தின் முதலமைச்சர்கள் செயல்பட்டு வந்தாங்க. ஆனா இப்ப திடீர்னு பார்த்தா ஆந்திரால கடவுளை வைத்து கடவுள் பேர் சொல்லி ஒரு அரசியல் செய்யக்கூடிய புதுசான புதுமையான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இதுல பொதுவா வட இந்திய அரசியல் போல மக்களிடம் அந்த இந்துத்துவ கருத்துக்களை திணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு. மத அரசியல் பாத்தீங்கன்னா கேரளால இதுக்கு முன்னாடி ஐயப்பன் பேரை சொல்லி அவங்க பண்ணாங்க, அதுவும் பெருசா எடுபடல. தமிழ்நாட்டிலையும் அதை முயற்சி பண்ணாங்க, முருகர் வேல் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணாங்க, அதுவும் எடுபடல. இப்போ ஆந்திரால இந்த திருப்பதி கோயிலை வச்சு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எவ்வளவு தூரம் மக்களுக்கு வளர்ச்சியை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது அந்த வளர்ச்சி கொடுக்காது, பிற்போக்காக தான் அது போயிட்டு இருக்கும். மக்கள் இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி பெரிய எதிர்பார்ப்போட இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசை விட இவங்க சிறப்பாக பண்ணுவாங்க, வளர்ச்சியை செயல்படுவாங்க. பொதுவாக சந்திரபாபு நாயுடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்புலம் இருக்கு. அவர் வளர்ச்சிக்கு நிறைய வேலை செஞ்சிருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்த டைம்ல. அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பார்த்தா தலைகளா மாறி வட இந்திய அரசியல் மாதிரி இப்போ ஆந்திர அரசியல கொண்டு போயிட்டு இருக்காரு. இது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு செயல். இது வளர்ச்சிக்கு மிக ஒரு தடையா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது எங்கிருந்து தொடங்குச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சமீபத்தில் மத்திய அரசு ஒன்றிய அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. அவங்களுக்கு வேணுங்கிற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை 10. அப்போ ஆந்திராவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுற நாடாளுமன்ற உறுப்பினர்களோட அவங்களுக்கு துணை தேவைப்படுது.
அப்போ வந்து எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த ஒன்றிய அரசு வந்து அந்த மாநிலத்துக்கு நிறைய நிதி வழங்கும், அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோட துணையை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அது அப்படிதான் நடந்தது. இப்போ அது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் வந்து வெளிநாடுகளுக்கு போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றாரு. அது அந்த மாதிரி இல்லாம ஒன்றிய அரசே பெரும் நிதியை வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒன்றிய அரசு கொடுத்த நிதியை வச்சு அந்த மாநிலத்துக்கு அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நிறைய, ஏன்னா சந்திரபாபு நாயுடு முதல்வராக இருக்காரு, அவர் கண்டிப்பா இந்த மாதிரி செய்வாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா தற்சமயம் பாத்தீங்கன்னா இது ஒரு முற்றிலும் ஒரு வேறுபட்ட திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறத நம்ம எல்லாரும் பார்க்க முடியுது. மதவாத அரசியலா போயிட்டு இருக்கு. வளர்ச்சி பத்தி அங்க பேசுறதுக்கு யாருமே பேசுறது இல்ல. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா அது கோயில்ல வந்து ஒரு புனிதத்தன்மை போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு சர்வே எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அது ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வு அறிக்கையை வந்து வெளியிடுறதுக்கு முன்னாடியே அதுல இருக்கிற குறைபாடை வந்து ஒரு மத ரீதியா கொண்டு போயிட்டாங்க. அது நாங்க சொல்றது வந்து அந்த லட்டுல வந்து அனிமல்ஸோட கொழுப்பெல்லாம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்றதை வந்து நம்ம பார்த்தோம். அதெல்லாம் உறுதி செய்யறதுக்கு முன்னாடியே அது அப்படிதான் சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கூட எடுத்து வச்சாங்க. சோ இது வந்து நம்ம தென்னிந்தியா வந்து ஒரு விரைவில் ஒரு பீகார் மாதிரியோ யூபி மாதிரியோ ஒரு பின்னோக்கி இழுத்துட்டு போவோமோ அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு கவலை அளிக்குது. செய்திகள்ல பாக்குறது பாத்தீங்கன்னா, அவரு கோயில சுத்தம் பண்ற போறாரு, ரெண்டாவது வந்து பாத யாத்திரை போறேன்னு சொல்லி ஏறவே முடியாம ஒரு ரொம்ப சிரமப்பட்டு ஏறதா காமிக்கிறாங்க. அது திடீர்னு எல்லாம் முடிஞ்சு இந்த லட்டு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு வந்து தமிழ்ல பேசுறேன், சனாதனத்தை எதிர்க்கிறேன், இதை வந்து இந்த பிரச்சனையெல்லாம் பேசுறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் துணை முதல்வரை நோக்கி சில பத்திரிகையாளர்களும் திசை திருப்புறதை நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே அடிப்படையில வந்து ஒரு பழமைவாத இந்துத்துவ ஒரு பின்னோக்கி இழுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து இதுல உறுதியா தெரியுது. இது தொடர்ந்து இதே மாதிரி நடந்துன்னா இந்த மாநிலம் வந்து பல வருடங்கள் பின்னோக்கி தான் போகும். ஸோ ஒரு மாநிலத்தோட முக்கிய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தில் தொழில் சிறந்து இருக்கணும், வியாபாரத்தை பெருக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், அப்புறம் வந்து நிறைய அந்த மாதிரியான முற்போக்கான விஷயங்களை சிந்திச்சு செயல்படுறது தான் ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்கு பெருசா உதவும். இது மாதிரி நம்ம சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் அல்லது பவன் கல்யாண் ஆகட்டும், மக்கள் ஓட்டு போடும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா மாநிலத்துல பெரிய வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அங்க இல்லை. ஒன்றிய அரசு பெரிய நிதி கொடுக்குது, இருந்தாலுமே மக்களை வந்து திசை திருப்புறாங்க. இவங்களுக்கு வந்து கட்சி தொண்டர்களாகவும் அல்லது சினிமா ரசிகர்களாகவும் நிறைய வந்து இளைஞர்கள் வந்து அந்த கூட்டத்தில் இருக்காங்க. அந்த இளைஞர்களோட கம்ப்ளீட்டா அவங்க மைண்ட் செட்டை மாத்துற மாதிரி தான் இவங்க வந்து செயல்பட்டுட்டு வராங்க. பெரிய கூட்டம் இருக்கு, ரசிகர் கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர் கூட்டத்துக்கு மத்தியில வந்து ஒரு இந்த மாதிரியான மத அரசியலை செய்யறாரு, ஒரு பிரிவினைவாத அரசியலை செய்யறாரு, வெறுப்பு அரசியலை செய்யறாங்க. தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு முன்பாக ஒரு 7-8 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்குன்னே ஒரு கட்சி இருந்தது, ஒரு தலைவர் இருந்தாரு, நம்ம சீமான் அவர்கள் தான். அது போல ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கான அவங்க அந்த ஏற்பாடால தான் அது நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் இளைஞர்களை வந்து கண்டிப்பா பாதிக்கும். அவங்களோட வளர்ச்சி தடைப்படும், அவங்களோட கல்வி தடைப்படும். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப கவனமா நம்ம சிந்திச்சு இது போன்ற தலைவர்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்காம வளர்ச்சிக்கான முக்கியத்துவம் கொடுத்து செல்வது தான் இளைஞர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு யோசனையா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தற்சமயம் சீமானுடைய கட்சியில, நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அந்த கட்சியை விட்டு வெளியேறி மற்ற கட்சிகள்ல சேரக்கூடிய இந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் அவர்கிட்ட இல்லை. அவர் வந்து ஒரு வெறுப்பு அரசியலை எடுத்துட்டு போறாரு, அதுபோக தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த அரசியல் எடுத்துட்டு போறாரு. அது வந்து கண்டிப்பா அந்த மாநிலத்துக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்காது. இதை தெரிஞ்சுட்டு ஆந்திரால வந்து இளைஞர்கள் வந்து இவரை வந்து ஃபாலோ பண்ணாம அவங்களும் வந்து ஒரு முற்போக்கு அரசியலை கண்டிப்பா எடுத்துட்டு போய் அவங்களோட மாநிலத்தின் வளர்ச்சியும் அவங்களோட சொந்த வளர்ச்சிக்கும் ஏற்படுத்திட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து நல்லதா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். நன்றி, வணக்கம்.